இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூவ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ₹1. ஓ ரூபாய்க்கு 2யா? 2 ₹1. ரூபாய்க்கு 2. 2 ₹1. உங்க கூட தலைவலியா? காசை கொடு. நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சான்? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி, ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 ஒண்ணு கேளுங்க. என்ன இங்க சண்டை? என்ன இங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதான்ங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2 வாங்கினியாளா? வாங்கினே. 1 இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு, பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு 1 பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? ₹1 கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. இந்த மூஞ்சிதான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய் பொட்டாச்சிக்கிறது சரியா இருக்க. ஏண்டி ஒளிஞ்சு நின்னு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க. நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு தின்னுருவீங்களோ? மென்னு தின்றுவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும். அப்பதான் செவக்கு. வெத்தலை போடுற பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊருக்கு ஆட வந்திருப்ப. எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பரமாட்ட. அவ சலகைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே. அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே, வந்து நம்ம ஆட்டத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே, ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாட்சி காமாட்சின்னு என் கூட வந்து ஆட சொல்லுங்க. அவ முட்டிய காட்டி காட்டுறேன். கட்டுவ வாயாலதான் கட்டுவ. என் காமாட்சி கூட ஆடினா முட்டி தான் கண்டு போகும். அப்படி கண்டு பண்ணா அவரு கவலை இல்லடி. அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே, இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்காளாம். அவ அளவுக்கு என்னால ஆட முடியாதான், கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? ஏன் தம்பி, எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோ, நீ அப்படி போறியா? ஏண்டி இந்த வேண்டாத வேலை? எதுக்காக அங்க போய் வம்பிழுத்துட்டு வரீங்க? அப்புறம் காமாட்சி கரக வச்சு ஆடுற இடத்துல இன்னொருத்தர் ஆளமா? அதான் வசமா கேட்டுட்டு வந்தோம். ஆளை பார்த்தா நாடகத்துல சீப்பாட்டு போடுற ஒரு மாதிரி இருக்குடி. பாக்கதானே போறோம், என்னத்த கேட்ட போறாங்கன்னு. ஐ மகமாகி ஆயிரம் கண்ணுடையா, அங்கார காளி ஆதி எனும் பெருடையா,
தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்க வாடி நகர்பவனி அம்மா. காமாட்சி, வீதியில சாமி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கே, எழுந்திருமா. இல்லப்பா, நான் வரல, எனக்கு மனசு சரியில்லை. ஏமா, எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எந்த வருஷம் யார் தலையில கரக நிக்கணும்னு சாமி எழுதி வச்சிருக்கோ அதுதாமா நடக்கும். இந்த வருஷம் நமக்கு கொடுப்பன இல்ல, அதுக்காக சாமி கிட்ட கோச்சிக்கலாமா? எழுந்திருமா, சின்ன குழந்தை மாதிரி எழுந்திருமா. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோங்க. போடி அந்த பக்கம். தம்பி, அந்த எதிர் வீடு தான் கரகாட்டக்காரி வீடு. இந்த வர பாரு, நான் எடுத்து கொடுக்குறேன், நீ கப்புன்னு புடிச்சுக்க. கொஞ்சம் வழிபடுங்கப்பா. ஆத்தா, ஐயா, உள்ளூர் பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் பிள்ளை ரொம்ப நல்லா அடிச்சுங்க, பிரமாதமா அடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த பிள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறதுக்கு கேட்டுக்கிறேன். என்ன தம்பி இது? நல்லா இருக்கு தம்பி. தம்பி, நீ ரொம்ப நல்லா ஆடின தம்பி. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, வெறும் காபி தண்ணி மட்டும் தானா? சொன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறோம். வேணாங்க, காப்பியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டோம். நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி, காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு? இவர் ஊதறதா இந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப தில்லானா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் நீ பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போழ்ந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறானுங்க. அதே 33 தான் நிக்கிறானுங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏடி பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி. போடி.
உங்க 2 பேருக்கு நாங்க தான்